ஏக பெருவழியில் இருட்கடலில் கம்பமற்ற காகமதுவானேன் கண்ணே ரஹ்மானே மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி எல்லார்க்கமுதளிக்கும் இயல்பு போற்றறைகட்கும் கல்லுள்ள முதளிக்கும் கண்ணே ரஹ்மானே மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா ஈறு முதலுமற்றே இயங்குகின்ற முச்சூடராய் காரணிக்கும் பூரணமே கண்ணே ரஹ்மானே மௌலா بسم الله الرحمن الرحيم اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته الطيبين الطاهرين أما بعد باب رقية النبي صلى الله عليه وسلم وبه قال حدثنا مسدد قال حدثنا عبد الوارث عن عبد العزيز قال دخلت أنا وثابت على أنس بن مالك فقال ثابت يا أبا حمزة اشتكيت فقال أنس ألا أرقيك برقية رسول الله صلى الله عليه وسلم قال بلى قال اللهم رب الناس مذهب البأس اشفي أنت الشافي لا شافي إلا أنت شفاء لا يغادر سقما صدق النبي صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்குணசீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் சர்தார் தோ ஆலம் சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் தாபியீன்கள் தபஅத் தாபியீன்கள் அனைவர்கள் பேரிலும் மெய்நிலை கண்ட ஞானி இறையன்பில் இத்தஃபானி சையதுனா வ கௌசுனா முஹீத்தீன் அப்துல் காதிரில் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும் இவ்விடத்தின் இஸ்தாபகர் சங்கைக்குரிய அபில் இர்ஃபான் அஷேக் அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும் ஸலவாத்து சலாம் உண்டாவதாக வேண்டியவின் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய அல் ஜாமியத்துர் ரப்பானியா மாணவர்களே, இப்புனிதமிகு மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ஸஹீஹுல் புகாரி 24வது
நாளாகிய இன்று இமாமுனா ரயீசுல் முஹத்திஸீன் சையதுனா முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் இன்றைய 24வது ஜுஸுவிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பல நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றைய ஜுஸுவுக்கு அவர்கள் தலைப்பிட்டிருக்கிறார்கள் பாபு ருக்யத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதி பார்த்தது ஓதி பார்த்தது பற்றி பேசும் பாடம் என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். இன்றைய புகாரி ஜுஸுவின் ஆரம்ப ஹதீஸே தலைப்பே அதுதான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதி பார்த்தது அல்லது ஓதி பார்த்தது பற்றி பேசும் பாடம். இப்பொழுது உங்களுக்கு புரியும் ஏன் ஒரு கூட்டம் புகாரியை ஓத வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரிய வரும். இதுதான் பிரச்சனை. புகாரியை ஓதுவதனால் இதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. ஏனென்றால் புகாரி ஹதீஸில் இமாம் புகாரி அவர்கள் சகல விதமான ஹதீஸ்களையும் அவர்கள் இங்கே உள்வாங்கி இருக்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பின் தூய்மை பற்றி சிறப்பு பற்றி பல ஹதீஸ்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் பெற்றோர்களின் சிறப்பு பற்றிய ஹதீஸ்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குலத்தவர்களின் சிறப்பு பற்றிய ஹதீஸ்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். பெருமானாருடைய அற்புதங்களை இங்கே காட்டியிருக்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய நபிமார்கள் பாவித்த பொருட்களில் பரக்கத்து உண்டு என்பதற்கு ஆதாரமான ஹதீஸ்களை புகாரியிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதி பார்த்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்ப ஏன் புகாரி ஓத வேண்டாம் என்று சொல்கிறார்கள்? புகாரியை ஓதினால் இப்படித்தான் ஒரு மௌலவி பயான் பண்ணுவார். பயான் பண்ணும் பொழுது இந்த ஹதீதுகளைத்தானே சொல்லுவார். இன்று வாசிக்கப்பட்ட ஹதீதுகளுக்குத்தானே அவர் விளக்கம் சொல்லுவார், பொருள் சொல்லுவார். அப்படி சொல்கின்ற நேரத்தில் வஹாபிகளுடைய ஒரு கூட்டத்தினருடைய கொள்கைக்கு மாற்றமான ஹதீதுகள், ஆதாரபூர்வமான ஹதீதுகள் எல்லாம் புகாரியிலே இடம்பெறுகின்றது. அப்பொழுது பொதுமக்களுக்கு உண்மை விஷயம் விளங்கிவிடும். புகாரி ஹதீஸ் சொல்வதென்றால் தைரியம். இந்த புகாரி மஜ்லிஸிலே புகாரி ஹதீஸை சொல்வதற்கு எங்களுக்கு கொஞ்சம் தைரியம். ஏன்? ஹதீஸ் கிரந்தத்தை முன்னால் வைத்துக் கொண்டு பக்கத்தை விரித்துக் கொண்டு அதிலே உள்ளவற்றை வாசித்து பொருளை உங்கள் மத்தியிலே சொல்கிறோம். விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்கள். இப்ப பயப்பட முடியுமா? பயம் தேவையில்லை. யார் வந்தாலும் நாங்கள் பேச வேண்டிய அவசியமில்லை. கையிலே இருக்கின்ற சஹீஹுல் புகாரி கிரந்தத்தை அவர்களுடைய கையிலே கொடுத்து பார்க்கும்படி சொல்லிவிடலாம். அப்ப புகாரி ஹதீஸ் சொல்வதென்றால் தைரியம். இதனால் தான் புகாரி ஓதக்கூடாது, அது ஓதுவதில் நன்மை இல்லை என்று சொல்கிறார்கள் ஒரு கூட்டம். யாருக்கு நன்மை இல்லை? அவர்களுக்கு நன்மை இல்லை. ஏன்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்து பற்றிய ஹதீதுகளை எடுத்துச் சொல்வதில் அவர்களுக்கு நன்மை இருக்கிறதா? இல்லை, தீமைதான் இருக்கிறது. அவருடைய கொள்கைக்கு முற்றிலும் மாற்றமான விஷயங்கள் அங்கே இடம்பெறும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதி பார்த்த ஹதீதுகளை சொல்வதினால் அவர்களுக்கு நன்மை இருக்கிறதா? ஏன்? அவர்கள் அதை எதிர்க்கக்கூடியவர்கள்.
அதனால் அவர்களுக்கு நன்மை இல்லை. அவருடைய கொள்கைக்கு மாற்றமான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் அங்கே இடம்பெறுகின்றன. அதனால் அவர்களுக்கு பிரச்சினை, தீங்குதான் இருக்கிறது. இதனால் தான் அந்த கூட்டம் புகாரி ஓதுவதில் நன்மை இல்லை, அதற்கு பதிலாக குர்ஆனை ஓதுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப புகாரி இமாம் ஏன் புகாரியை கோர்வை செஞ்சாங்க? புகாரி ஓத வேண்டாம் என்றால் நீ பார்க்கவும் கூடாது, ஓதக்கூடாது, வாசிக்க கூடாது என்றால் பிறகு எதற்கு நீ ஆதாரத்திற்காக புகாரியை பார்க்கிறாய்? பார்க்க வேண்டியது தேவையில்லையே. அப்படியானால் ஹதீஸே இல்லை என்றாகிவிடும். இந்த கூட்டத்தினருக்கு ஹதீஸே இல்லை என்றாகிவிடும். ஏன்? புகாரியை கோர்வை செய்தவர்கள் இமாம், புகாரி இமாம், ஷாஃபிஈ மதுஹபை சேர்ந்தவர்கள். மதுஹபை சேர்ந்த இமாம் ஒருவரை எவ்வாறு நீ உனது கொள்கைக்கு ஆதாரமாக புகாரியில் வருகிறது என்று கூற முடியும்? புகாரியை பற்றி உன்னால் கதைக்கவே முடியாது, முஸ்லிமை பற்றி உன்னால் கதைக்க முடியாது, எந்த கிரந்தங்களையும் நீ ஆதாரமாக எடுக்க முடியாது. அனைவரும் இமாம்களாகவும் மதுஹபீன்களாகவும் தான் இருந்திருக்கிறார்கள். இது விளங்கியும் விளங்காதவர்களும் போல இவர்கள் ஆதாரத்துக்கு அவர்களுடைய கொள்கைக்கு சாதகமாக வெளிரங்கத்தில் ஏதாவது ஒரு ஹதீஸ் தென்பட்டால் புகாரியில் வருகிறது என்று சொல்வார்கள், மறக்க மாட்டார்கள். ஆதாரத்துக்கு அர்த்தம் எடுப்பாங்க. புகாரி ஓத தேவையில்லை, புகாரி கிதாபை தூக்கி வச்சிருங்க, அது எப்படி போனாலும் போட்டும், அழிந்து போய்விடும். ஹதீஸை எங்கே எடுப்பீர்கள்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல லட்சக்கணக்கான ஹதீதுகளை எங்கே எடுப்பீர்கள்? புகாரி ஓத தேவையில்லை, என்ன மரம் முஸ்லிம் ஓத கேட்க அவனும் முஸ்லிமும் ஓத தேவையில்லை, திருமிதியும் ஓத தேவையில்லை, நசாயி, அபூதாவூத் ஏனைய கிரந்தங்களுடைய ஹதீதுகளை வாசிக்க தேவையில்லை என்றால் ஹதீதை எங்கே எடுப்பீர்கள்? மக்கள் மத்தியிலே ஹதீது எவ்வாறு போய் சென்றடைய முடியும்? இன்று புகாரியில் இந்த ஹதீது வந்திருக்கிறது. இதை உங்களுக்கு ஒரு ஆலிம், ஒரு மௌலவி வாசித்து விளக்கம் சொல்கின்ற நேரத்தில் நீங்கள் எதை புரிந்து கொள்வீர்கள்? புகாரியிலே இந்த ஹதீத் இன்ன சஹாபியுடைய அறிவித்தலின் பேரிலே வந்திருக்கிறது என்பதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் அல்லவா? அந்த ஹதீத் உங்களுடைய உள்ளங்களை வந்தடையும் அல்லவா? அதை ஓத வேண்டாம் என்று தடுக்கும் பொழுதோ ஹதீதை நீங்கள் எங்கிருந்து எடுப்பீர்கள்? ஹதீத் இல்லை என்றாகிவிடும். இவர்களுடைய முடிவு இதுதான். ஹதீதும் இல்லை என்றுதான் சொல்வார்கள், ஹதீதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பார்கள். அதோடு நின்று விட மாட்டார்கள், அல் குர்ஆனையும் மறுப்பார்கள். அவர்கள் சிலரை ஈமான் கொண்டு சிலரை அந்த குர்ஆனிலே மறுப்பார்கள். அந்த கூட்டத்தினர் அல்லாஹு தஆலா கூறுகிறான், எல்லாவற்றையும் ஈமான் கொள்ள மாட்டாங்க குர்ஆன்ல, சிலவற்றை ஈமான் கொண்டு சிலவற்றை அவர்கள் மறுப்பார்கள், அல் குர்ஆனையும் மறுப்பார்கள். கடைசியில எங்க வந்து நிப்பாங்க தெரியுமா? அல்லாஹ்வையே மறுப்பான். அது அல்லாஹ் தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு ஹதீஸ்ல சுட்டி காட்டுறாங்க. நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா வருவானாம், யாரிடத்தில் எல்லா மக்களும் நிப்பாங்க, வருவான். ஒரு கூட்டத்தினர் அல்லாஹ்வை உருவங்கொண்டு உருவத்தில் வணங்கினவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மத்தியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அறியாத உருவத்தில் வருவான். ஹதீஸ் இருக்கிறது. அப்ப இவர் ஒருவர் காளியுனுடைய உருவத்தில் அல்லது முருகனுடைய உருவத்தில் அல்லாஹ்வை வணங்கியவராக இந்த உலகிலே இருந்தால் மறுமையில் அவரிடத்தில் முருகனுடைய உருவம் அல்லாத வேறொரு உருவத்தில் அல்லாஹ் வந்து நான் உன்னுடைய ரப்பு என்று சொல்லுவான். அதற்கு இவர் சொல்லுவாராம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நீ என்னுடைய ரப் அல்ல, என்னுடைய ரப்பை எனக்கு தெரியும், அவன் வருவான், அவன் வரும் வரை நான் இங்கே காத்திருப்பேன் என்று சொல்வான். அவன் உருவம் வச்சு வணங்கினவன். இப்படி ஒரு கூட்டம் மறுமையில இருக்கும். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவம் இல்லாம வணங்கினவன் இருப்பானே, அல்லாஹ்வுக்கு எந்த உருவம் இல்லாம வணங்கினாலே இவனிடத்திலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு உருவத்தில் வருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
இவர் உருவம் இல்லாமல் அல்லாஹ்வை வணங்கினவர்கள் இருப்பார்கள் அல்லவா? எந்த உருவமும் அல்லாஹ்வுக்கு கற்பிக்காது அவனை வணங்கினவர்கள் மத்தியிலே அல்லாஹ் வரணுமே. எப்படி வார? ஒரு உருவத்தில வருவான். வந்து நான் உங்களோட ரப்பு என்று சொல்லுவான். அப்ப சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய ரப்புக்கு உருவம் இல்லை, எனவே எங்களுடைய ரப்பு நீ இல்லை மறுப்பான். கடைசியில இந்த ஹதீஸை சொல்லிப்படும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவன் எல்லாரையும் அப்படியே கொண்டு போய் நரகத்தில் தள்ளப்படும் என்று சொல்கிறார்கள். யாரையும்? இந்த உருவம் இல்லாம வணங்கினாரே இவரையும் தான். ஏன்? உருவத்தில் அல்லாஹ் வந்த நேரத்தில் நீ எங்களுடைய இறைவன் இல்லை என்று அல்லாஹ்வை நிராகரித்தவன் தான் இவன். யார் இந்த கூட்டம்? அல்லாஹ்வையும் நிராகரிப்பார்கள். இவர்கள் போய் சேருமிடம் எது என்பதை அந்த ஹதீஸிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி விட்டார்கள். அவங்க எல்லாத்தையும் நிராகரிப்பார்கள். இதனால் தான் புகாரி ஓத வேண்டாம் என்று அவர்கள் தடை செய்வது. ஆனா அல்லாஹ் கிருபையால காத்தாங்குடியில பல இடங்களில் புகாரி ஓதப்படுகிறது. அதை இவர்களால் நிறுத்த முடியவில்லை. இன்றைய ஹதீஸில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி பார்த்து இருக்கிறார்கள். அந்த ஹதீஸை இங்கே சொல்கிறார்கள். எவ்வாறு? அலா அனஸ் இப்னு மாலிக், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகால சாபித்துன், சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்துல் அசீஸ் அப்துல் வாரிதி அன் அப்துல் அசீஸ், அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சாபித் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் போகிறாங்க. அவர்களிடம் அங்க போறாங்க, அவர்கள்ட்ட போறாங்க. ரெண்டு சஹாபாக்கள் மற்றும் ஒரு சஹாபியிடம் செல்கிறார்கள். சென்று அதிலே சாபித் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா அபா ஹம்ஸா, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். அபூ ஹம்ஸாவே, இஷ்தகைது, நான் நோயுற்றுள்ளேன் என்று சொன்னார்கள். அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சாபித் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் சென்று சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவே, இஷ்தகைது, நான் நோயுற்றுள்ளேன் என்று சொன்னாங்க. எனக்கு சுகம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஃபகால அனஸுன், அப்பொழுது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அவங்க சொல்றாங்க, என்ன சொல்கிறார்கள், அலா அர்கீக பி ருக்யத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாபித்தே, நான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி பார்த்த ஓதலை கொண்டு உமக்கு ஊதி பார்க்கட்டுமா என்று கேட்கிறார். நோயிட்டேன்னு சொன்னாங்களே, நான் சுகையினமுற்றிருக்கிறேன் என்று சொன்னதுக்கு அப்ப அனஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, அப்படியா, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதி பார்த்திருக்கிறார்கள், அந்த ஓதலை உமக்கு நான் ஊதி பார்க்கட்டுமா என்று கேட்டார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கால பலா, ஆம், ஓதி பாருங்கள் என்று சொன்னார்கள். அப்படியே செய்யுங்கள், ஊதி பாருங்கள் என்று சொன்னாங்க. அப்ப ஓதி பார்க்காங்க. அந்த ஓதல் யாரு ஓதின ஓதல்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஊதி பார்த்த ஓதலாம். கால, என்ன சொன்னாங்க, அல்லாஹும்ம ரப்பன் நாசி முذஹிபல் பாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா அன்த ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. இது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஊதி பார்த்த ஓதல். இது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மனனம் செய்து வைத்திருந்தார்கள். இவங்க வந்து சுகமில்லை என்று சொன்னவுடன் அந்த ஓதலை கொண்டு இவர்களுக்கு ஓதி பார்க்கிறார்கள். அந்த ஓதலை பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹும்ம, இறைவா, ரப்பன் நாசி, மனிதர்களை ரட்சித்து காப்பவனே, முذஹிபில் பஅஸ்,
துன்பத்தை துடைப்பவனே, நீக்குபவனே. இஷ்பி, நீ சுகம் அளிப்பாயாக. அந்த ஷாஃபி, நீயே சுகம் கொடுப்பவன். லா ஷாஃபிய இல்லா அந்த, உன்னை தவிர சுகம் அளிப்பவன் யாருமில்லை. ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமா, எந்தவித நோயும் இல்லாத சுகத்தை எனக்கு சுகமளிப்பாயாக என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி பார்த்திருக்கிறார்கள். அந்த ஓதலை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஓதி பார்த்தார்கள். இந்த ஹதீஸை இன்றைய பாடத்திலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். நாங்கள் எதை விளங்குகிறோம்? ரசூலுல்லாஹ் ஊதி பார்த்திருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு ஊதி பார்த்திருக்கிறாங்க. என்ன ஓதி பார்த்தாங்க? அந்த வசனமும் வந்துட்டு இது சந்தேகப்படலாமா? வபிஹி قال حدثنا, மற்ற ஹதீஸை பாருங்கள். அம்ர் இப்னு அலி قال حدثنا يحيى قال حدثنا سفيان قال حدثنا سليمان عن مسلم عن مسروق عن عائشة رضي الله تعالى عنها أن النبي صلى الله عليه وسلم كان يعوذ بعض أهله يمسح بيده اليمنى. இது ஊதி பார்க்கிறதுக்கு மட்டுமில்ல, ஊதி பார்ப்பாங்க. அவர்களுடைய வலக்கரத்தால் அந்த நோயாளியை தடவி விடுவார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலக்கரத்தால், வலது கரத்தினால் அந்த நோயாளியை தடவி கொண்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதி பார்த்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸ் வருகிறது இங்கே. அப்போ என்ன சொல்லி ஊதி பார்ப்பாங்க? வயகூலு அல்லாஹும்ம ரப்பன் நாசி அذஹிபில் பஅஸ் வஷ்ஃபிஹி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா லா யுகாதிரு ஸகமா. قال سفيان حدثت به منصورا فحدثني عن ابراهيم عن مسروق عن عائشة رضي الله تعالى عنها نحوه. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுஅவ்விது பஅத அஹ்லிஹி, தனது குடும்பத்தவர்களில் சிலருக்கு நோய் ஏற்பட்டால், தனது மனைவிமார்கள் நோயுற்றால் யுஅவ்விது பஅத அஹ்லிஹி யம்ஸஹு பியதிஹில் யும்னா, அவர்கள் தங்களுடைய வலக்கரத்தினால் அவர்களை தடவி வயகூலு சொல்வார்கள், அல்லாஹும்ம ரப்பன் நாஸ், மனிதர்களை ரட்சிக்கக்கூடிய இறைவா, அذஹிபில் பஅஸ், துன்பத்தை போக்கிவிடு, வஷ்பிஹி, இவருக்கு சுகம் கொடு, வ அன்த ஷாஃபி, நீயே சுகம் கொடுப்பவன், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவு, உனது சுகத்தை தவிர வேறு சுகம் இல்லை, ஷிஃபா அல்லா யுகாதிரு ஸகமா, எந்தவித நோயும் இல்லாத சுகத்தை நீ கொடுத்தருள் என்று சொல்லி அவரை தடவி ஓதி பார்ப்பார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு சொல்றா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் மிக நெருங்கிய மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். ஆதாரம் இருக்கி ஓதி பார்ப்பதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதி பார்த்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. சரி, இது ஊதி பார்த்தாங்க. பிறகு நோயாளி வருவாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, காயமுற்று உடம்பில காயம் ஏற்பட்ட நோயாளியை கொண்டுட்டு வருவாங்க. ஒரு உடம்பில் ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது அல்லது உடம்பில் ஒரு வலி ஏற்பட்டு விட்டது, அத்தகைய நோயாளியை கொண்டு வருவார்கள். وقال حدثني صدقة بن الفضل أخبرنا ابن عيينة عن عبد ربه بن سعيد عن عمرة عن عائشة رضي الله تعالى عنها قالت, இதையும் ஆயிஷா நாயம் தான் அறிவிக்கிறாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يقول في الرقية, இப்படி காயத்தோடு வாராங்களே, அல்ல உடம்பில் ஒரு பகுதியில் வலி ஏற்பட்டு விட்டது, நோவு ஏற்பட்டு விட்டது என்று வருகிறார்களே, இவ வந்த உடனே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வார்கள்? அவளை கூப்பிட்டு, பிஸ்மில்லாஹி துர்பத அர்லினா வரீகத்து பஅலினா இஷ்ஃபா சகீமுனா பிஇذن ரப்பினா என்று சொல்லி அந்த காயம் ஏற்பட்ட இடத்துல தடவுவாங்க. எப்படி? பிஸ்மில்லாஹி துர்பத்தார்லினா, தங்களுடைய இந்த கலிமா விரல், வலது கரத்தின் கலிமா விரலை நீட்டி அதிலே உமிழ் நீரை எடுத்து அந்த உமிழ் நீரை
பூமியிலே வைத்து மண்ணிலே வைத்து அந்த மண்ணும் உமிழ்நீரும் உமிழ்நீர் கலந்த அந்த மண்ணை அந்த காயம் ஏற்பட்ட பகுதியில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்து தடவி இந்த வசனத்தை சொல்வார்கள். பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வினுடைய திருநாமத்தால், துர்பத்து அர்லினா, எங்களுடைய இந்த பூமியினுடைய பரக்கத்தை கொண்டு, இந்த மண்ணை கொண்டு, வரீகத்து பாலினா, எங்களில் சிலருடைய உமிழ்நீர் அந்த பூமியிலே கலந்து அந்த பூமி அந்த மண்ணுடைய பரக்கத்தை கொண்டு, யுஷ்வா சகீமுனா, எங்களிலே உள்ள நோயாளிகள் குணப்படுவார்கள், சுகம் பெறுவார்கள். பிஇذن ரப்பினா, எங்களுடைய ரப்புடைய உத்தரவு கொண்டு என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொல்லி தடவிடுவாங்க. காயம் ஆறிப்பிட்டு, காயம் ஆறி போய்விடும், வலி நீங்கிவிடும். அதற்கு ஆதாரமாக இந்த ஹதீஸ். எப்படி இந்த கலிமா விரலிலே உமிழ்நீரை எடுத்து அதை மண்ணிலே வைத்து அதிலே மண் படும்படி அந்த மண்ணும் உமிழ்நீரும் கலந்த அது மருந்து, மண்ணும் உமிழ்நீரும் கலந்தது ஒரு மருந்து. அதை அந்த காயத்திலே வைத்து தடவி விடுவார்கள். இதை சொல்வார்கள். செஞ்சிருக்காங்களா இல்லையா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த வைத்திய முறைகள் இவ்வாறு செய்திருக்கிறார்கள். அப்ப ஓதி பார்ப்பது, இவ்வாறு ஹதீஸ்களிலே வந்திருக்கிற விவரப்படி அந்த அமைப்பின்படி வைத்தியம் செய்வது ஆகும் என்பதற்கு இந்த ஹதீஸ்கள் ஆதாரம். பாபு நஃப்ஸி ஃபிர் ருக்யா, ஓதி பார்க்கின்ற நேரத்தில், ஓதுகின்ற நேரத்தில் இவர் இந்த ஓதல்களை இவர் வாயினால் ஊதுவது பற்றிய பாடம். அப்படி ஒரு பாடம். ஓதுற மட்டுமில்லை, ஓதி ஊதுற. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி ஊதி இருக்கிறார்களா என்றால் இமாம் புகாரி அப்படி தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அந்த ஹதீதுகளையே தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? وبه قال حدثنا خالد بن مخلد قال حدثنا سليمان بن يحيى بن سعيد قال سمعت أبا سلمة قال سمعت أبا قتادة يقول سمعت النبي صلى الله عليه وسلم يقول. இந்த ஹதீஸையும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இதா قالت كان رسول الله صلى الله عليه وسلم, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இதா அவா இலா ஃபிராஷிஹி, தூங்குவதற்காக தங்களுடைய படுக்கைக்கு அவர்கள் சென்றால், நஃபஸ ஃபீ கஃபைஹி பிகுல் ஹுவல்லாஹு அஹத் வபில் முஅவ்விதத்தைனி ஜமீஅன். தூங்குறதுக்காக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பாயில போய் இருந்தார்களா, கட்டில போய் உட்கார்ந்தார்களே, ஆனால் உடனே மல்ல தூங்கிட மாட்டார்கள். என்ன செய்வார்கள்? குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், அனைத்தையும் ஓதி நஃபஸ ஃபீ கஃபைஹி, அவர்களுடைய இரண்டு கைகளிலும் ஊதுவார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் ஓதி ஊதுறதுக்கு ஆதாரம். ஓதி ஊதலாமா என்று கேட்டால் இத ரசூலுல்லாஹ் ஓதி ஊதிருக்கிறாங்க. அப்ப அவருடைய கையில் இரு கரங்களிலும் ஓதி இந்த வசனங்கள், இந்த சூரத்துக்களை ஓதி ஊதி, சும்ம யம்ஸஹு பிஹிமா வஜ்ஹஹு, பின்பு அவர்கள் அந்த இரண்டு கையையும் கொண்டு தங்களுடைய முகத்தை தடவுவார்கள். வமா பலகத் யதாஹு மின் ஜஸதிஹி, தங்களுடைய இரு கைகளிலும் படக்கூடிய, இரு கைகளும் படக்கூடிய, உடலிலே படக்கூடிய அனைத்து பாகங்களையும் அந்த கையை கொண்டு தடவி விடுவார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப படுக்கைக்கு போனா குல் ஹுவல்லாஹு ஓதுவாங்க, குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதி, குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதி, தங்களுடைய இரு கரங்களிலும் ஊதி முதலிலே முகத்தை தடவிவிட்டு அந்த கையினால் உடலிலே எந்த அளவுக்கு தடவ முடியுமோ அந்த அளவுக்கு தங்களுடைய உடலை அவங்க தடவுவாங்க. தடவிக்கொண்டு தான் படுப்பார்கள் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்
கூறுகிறார்கள். கூறிட்டு என்ன சொல்றாங்க, காலத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றார்கள், ஃபலம்மஷ்தகா கான யஅமுருனி அன் அஃஅல ذلك பிஹி. இது ரசூலுல்லாஹ் தங்களுடைய கரங்கள்ல ஊதி அந்த கரத்தை அந்த கையை தங்கள நினைச்சிட்டாங்க, தடவி கொண்டு உறங்கினார்கள். அவர்களுக்கு நோய் ஏற்பட்ட பொழுது அவங்க என்ன சொன்னார்கள், கான யஅமுருனி, என்ன செய்வார்கள், கான யஅமுருனி அன் அஃஅல ذلك பிஹி, என்ன அப்படி செஞ்சு விடுமாறு சொல்வார்கள். பாருங்க சகோதரர்களே, இப்ப ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் குல் ஹுவல்லாஹ் சூரத் ஆயிஷா நாயம் ஓதி, குல் அஊது பிரப்பில் ஃபலக்கையும் ஓதி, குல் அஊது பிரப்பின் நாஸையும் ஓதி நபி அவங்களோட கையில ஊதி அந்த கையை கொண்டு தடவி விடுங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன புரிகிறோம், ஆயிஷா நாயம் ஓதி ரசூலுல்லாஹ் கையில ஊதினாலா இல்லையா? அப்ப ஓதி பார்த்தல் கூடும் என்பது புகாரியிலே வரக்கூடிய இந்த ஹதீஸிலே இருந்து விளங்குகிறது. அது மாத்திரமல்ல, இது தூங்கும் பொழுது நாங்களும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். தூங்கும் பொழுது எப்பொழுதும் நாங்கள் உண்ட உடனே தூங்கவும் கூடாது, சாப்பிட்டவுடன் தூங்கக்கூடாது. சாப்பிட்டு தண்ணீர் குடிச்சு சற்று நேரத்தின் பின் நாங்க உறங்க செல்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். உறங்க சென்றவுடன் பாயில அல்லாஹ்ண்டோ சும்மா உளுந்திரப்படாது. பாயில இருந்து கைகளை நாங்கள் உயர்த்தி எங்களுடைய கைகளை விரித்து சூரத்துல் ஃபாத்திஹா, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், ஆயத்துல் குர்சி பாடமானவர்கள் இந்த சூறாக்களை ஓதி கைகளிலே ஊதி எங்களுக்கு முடிந்தவரை நாங்கள் தடவிக்கொண்டு வலது பக்கத்தில் படுப்பது சுன்னத்தான முறையாக இருக்கிறது. அப்படி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் உறங்கி இருக்கிறார்கள். அப்ப அந்த முறையை நாங்கள் கடைபிடிக்க போன உடனே மல்லாந்து ஆண்டு படுத்துடக்கூடாது, அது சரியில்லை. அல்லாஹ் இடத்துல இஸ்திக்பார் செய்து கொள்ள வேண்டும். அன்று நாங்கள் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன், தூக்கம் என்பது சிறு மவுத், நித்திரை மவுத்தாகும், நினைவு ஹயாத்தாகும் என்று சொல்கிறார்கள் அல்லவா. நித்திரை என்பது ஒரு மவுத், தெரியா எங்களுக்கு. எங்களை சுற்றி என்ன நடந்தாலும் நித்திரையின் போது எங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்க எங்க, அப்ப எங்களுடைய உடல் இருக்கிறது, ஆனா நாங்க எங்க? அப்ப இந்த உடல் யார்? நாங்கள் தான் இந்த உடல் தான் நான் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் நீ படுக்கின்ற பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயம் உனக்கு தெரிய வேண்டும். நீ உறங்கினால் உனக்கு தெரிவதில்லை உடல் எங்கே போய்விட்டதா? இல்லை, அங்கேதான் இருக்கிறது. ஏன் தெரியவில்லை? அப்ப நீ உடல் இல்லை, நீ ஓராள். உடல் யார் என்பதை நாங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். எனவே இந்த வழக்கத்தை நாங்களும் கடைபிடிக்க வேண்டும். அதோடு இது ஒரு முறை. இன்னும் ஒரு வைத்தியம், அந்த வைத்தியம் அதையும் சொல்லி காட்டுகிறார்கள். அது எதற்கு, எந்த வருத்தத்துக்கு செய்யப்பட்டது? தேள் கொட்டிய வருத்தத்திற்கு செய்யப்பட்ட ஒரு வைத்தியம். அந்த வைத்தியத்தை சிந்தனை செய்து பாருங்கள், கேளுங்கள். وبه قال حدثنا موسى بن اسماعيل قال حدثنا ابو عوانة عن ابي بشر عن ابي متوكل عن ابي سعيد عن ابي سعيد الخدري رضي الله تعالى عنه அவர்களை தொட்டும் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன ரஹத்தன் மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களில் ஒரு குழுவினர் இன்தலகு ஃபீ சஃபரத்தின் சாஃபருஹா, ஒரு பிரயாணம் போனாங்க நடந்து. யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள்ல ஒரு குழுவினர் ஒரு பிரயாணம் போனாங்க, நடந்து பிரயாணம் செய்யறாங்க. ஹத்தா நஸலு பிஹய்யின் மின் அஹ்யாஇல் அரபி, அரபு கூட்டம், அரபு குலம் ஒன்றின் ஒரு கூட்டத்தின் இடத்திலே அவர்கள் போய் சேரும் வரை பிரயாணம் போனாங்க. சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் ஒரு பிரயாணம் ஒன்று போறாங்க, நடந்து கொஞ்சம் பேர் போறாங்க. போய் எங்க போய் நிக்காங்க? அரபிகள்ல சிலர் அங்க வாழ்றாங்க.
அப்படி வாழ்கின்ற அந்த பகுதியில தான் இவர்களும் போய் இறங்குகிறார்கள், அங்க தங்குகிறார்கள். அங்க போய் இறங்கின உடனே அந்த இருந்தாங்கள் அங்கு வசித்துக் கொண்டிருந்தார்களே அந்த அரபிகள், அவர்களிடம் இவர்கள் எங்களுக்கு ஏதாவது உணவு அளியுங்கள் என்று கேட்டாங்க. பிரயாணம் போனவர்கள் தானே, அப்ப இவங்க விருந்தளியுங்கள், எங்களுக்கு ஏதாவது உண்பதற்கு குடிப்பதற்கு கொடுங்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் அங்க இருந்தவங்க இவர்களை தெரியுமோ தெரியாதோ ஆனால் மறுத்து விட்டார்கள். அந்த இருந்த அரபிகள் இவர்களுக்கு உணவளிக்க மறுத்து விட்டார்கள். எங்களிடம் ஒன்றுமில்லை, நாங்கள் உங்களுக்கு எதுவும் தரமாட்டோம் என்று மறுத்து விட்டார்கள். இப்படி இருக்கக்குள்ள அந்த கூட்டம், அங்கு வசித்துக் கொண்டிருந்ததே கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய தலைவருக்கு தேள் கொட்டிவிட்டது. அந்த கூட்டத்தினுடைய தலைவருக்கு, அங்க வசித்துக் கொண்டிருந்த ஒரு தலைவருக்கு தேள் கடித்து விட்டது. தேள் கடித்தவுடன் இவங்க எல்லா முயற்சியும் செஞ்சு பார்த்தாங்க அந்த தேள்கடி விஷத்தை இறக்குவதற்கு, தீர்ப்பதற்கு. லா யன்ஃபஉ ஷைஉன், எதுவும் இவர்களுக்கு பிரயோசனம் அளிக்கவில்லை. ஃபகால பஅதும், அப்ப என்ன செஞ்சாங்க, அவர்கள சிலர் சொன்னார்கள், லவ் அதைத்தும் ஹாஉலாஇ ரஹத்தில் லதீன கத் நஸலு பிகும் லஅல்லஹு அய்யகூன இன்த பஅதிஹிம் ஷைஉன். இங்க நம்மிட்ட வந்து இந்த பக்கத்தில் இறங்கி இருக்கிறார்களே இந்த கூட்டம் ஒன்று, இவர்களிடம் நீங்கள் சென்று ஏதாவது கேளுங்கள், அவர்களிடத்திலே ஏதாவது மருந்திருக்கும் என்று அவர்களிலே சிலர் சொன்னார்கள். அப்படி சொன்ன நேரத்தில் இங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்கிட்ட வாராக வந்து வகாலு யா அய்யுஹர் ரஅத்து, கூட்டமே, இன்ன சய்யிதனா லுதிக, எங்களுடைய தலைவருக்கு தேள் கொட்டி விட்டது. ஃபஸஐனா லஹு பிகுல்லி ஷைஇன், நாங்கள் எல்லா முயற்சியும் செய்து பார்த்தோம், ஆனால் பலிக்கவில்லை, பயன் தரவில்லை. ஃபஹல் இன்த அஹதிம் மின்கும் ஷைஉன், உங்களிடத்தில் ஏதாவது வைத்தியம் இருக்கிறதா, மருந்து இருக்கிறதா என்று கேட்டார்கள். ஃபகால பஅதுஹும், அப்ப அவர்கள் சிலர் சொன்னார்கள், நாம், எங்களிடத்திலே மருந்து இருக்கிறது. வல்லாஹி இன்னீ லராகின், ஒரு ஆள் சொல்றாரு, எங்கள்கிட்ட மருந்து இருக்கி, அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்னீ லராகின், என்ன மருந்து தெரியுமா, நான் ஓதி பார்ப்பேன், நான் ஊதி பார்ப்பேன். வலாக்கின் வல்லாஹி லகத் இஸ்தலஃப்னா, நீங்கள், நாங்க உங்கள்கிட்ட இந்த விருந்து கேட்டு வந்தோம். ஃபலம் துலையிஃபூனா, நீங்கள் எங்களுக்கு விருந்தோம்பல் செய்யவில்லை, எங்களுக்கு உதவி செய்யவில்லை. எனவே ஃபமா அன பிராகில் லகும், எனவே நான் ஊதி பார்க்கிறதாக இருந்தால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? ஹத்தா தஜஅலு லனா ஜுஅலன், இதோ உங்களிடத்திலே இருக்கிறதே இந்த ஆட்டு மந்தைகள் கூட்டம், இந்த ஆட்டு பட்டிகளில் ஒரு தொகை ஆடுகளை, ஒரு பட்டியை எங்களுக்கு நீங்க தரும், கூலியாக தந்தால் அந்த தலைவருக்கு நான் ஓதி பார்த்து வைத்தியம் செய்வேன் என்று இவர் சொன்னார். சொன்னதும் ஃபஸாலஹூஹும் அலா கதீஅன் மினல் கனமி, இவர்கள் ஒரு ஆட்டு பட்டியை நாங்கள் கொடுப்பதாக சம்மதம் தெரிவித்தார்கள், நீங்கள் வைத்தியம் செய்யுங்கள் என்று சொன்னாங்க. ஃபந்தலக ஃபஜஅல, சரி என்று இவர் எழுந்து அவர்கிட்ட போய் ஃபஜஅல யத்ஃபிலு, என்ன செஞ்சாரு, வயக்ரஅ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற சூரத்தை ஓதி அவருக்கு துப்பினர், அவர்ல துப்பினார். ஹத்தா லக அன்னமா நுஷித மின் இகாலின், கட்டி போட்டவனை அவிழ்த்து விட்டால் எவ்வாறு உற்சாகத்துடன் உருசுறுப்புடன் எழுந்திருப்பானோ அந்த அளவுக்கு அவர் உற்சாகமாக உருசுறுப்பாக அவர் எழுந்து நின்று எம்ஷி மாபிஹி கலபா, எந்தவித நோயும் இல்லாதவர் போல நடந்து போறார். எப்படி வேலை நடந்து போகிறார். قال فأوفوهم جعلهم الذي صالحوهم عليه,
இவங்க அந்த ஒப்பந்தம் செஞ்ச மாதிரி ஒரு ஆட்டு பட்டியை கொடுத்துட்டாங்க. சரியா போய்த்தில்லவா, நோய் குணமாகி விட்டது. அதனால் அவர்கள் கேட்ட அந்த ஆட்டு பட்டி ஒன்று அப்படியே கொடுத்து விட்டார்கள். அப்ப இந்த சஹாபாக்கள்ல சிலர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள், இவங்க ஆட்டுப்பட்டி கிடைச்ச உடனே இவங்க சொன்னாங்க, அத பங்கு வைங்க, ஆடுகள் 30 ஆடுகள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த 30 ஆடையும் பங்கு வைங்க, நாம குறிச்சு எடுத்துக்குவோம் என்று சஹாபாக்கள்ல சிலர் சொன்னார்கள். ஃபகால அல்லதி ரகா, அவர் என்ன சொன்னார், அந்த ஓதி பார்த்தவரு, லா தஃஅலு, ஒன்று செய்ய வேணாம், ஹத்தா நஅதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபனذكر له الذي كان, நாங்க செஞ்ச இந்த வேலையை ரசூலுல்லாஹ்விடம் போய் சொல்லி அவர்கள் என்ன உத்தரவு எங்களுக்கு போடுகிறார்கள் என்பதை பார்த்து தான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். எனவே நாங்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்வோம் என்று அந்த ஆட்டு பட்டியலையும் அழைத்துக் கொண்டு இந்த சஹாபாக்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வருகிறார்கள். ஃபகதிமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபذكرு லஹு, நடந்த விஷயத்தை சொல்றாங்க. இப்படி இந்த விஷயத்தை சொல்லி காட்டினாங்க. சொன்ன உடனே பதக்கரு லஹு ஃபகால வமா யுத்ரீக அன்னஹா ருக்யா, ரசூலுல்லாஹ் கேக்குறார்கள் அந்த ஊதி பார்த்தவர்கிட்ட, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற இந்த சூரத்து, இது மருந்து, இது ஊதி பார்க்கக்கூடிய சூரத்து, வைத்தியம்க்குரிய சூரத்து, இது மந்திரம் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், அசபத்தும், சரியாக செய்தீர்கள். என்ன செஞ்சீங்க, அவருக்கு ஏற்பட்ட காயத்துக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஊதி பார்த்தது, அவர்ல உமிழ்ந்தது, அதற்காக கூலி வாங்கியது, அனைத்தும் சரி. அசபத்தும் இல்லை, எல்லாம் சரி என்று வந்துட்டு, சகல நீங்க செஞ்சது அனைத்தும் சரியாக செய்தீர்கள். இக்ஸிமு, அதை நீங்க என்ன செய்யுங்க, எல்லாரும் பங்கு வச்சு எடுத்துக்கங்க. வல்ரிபு லீ மஅக்கும் பிஸஹமின், எனக்கும் ஒரு பங்கை பெய்யுங்கள், தாருங்கள் என்று கேட்டார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு சம்பவம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நடந்திருக்கு. அப்ப இவர் என்ன செய்திருக்கிறார், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி உமிழ்ந்தார். அந்த தேள் கொட்டிய இடத்தில் உமிழ்ந்திருப்பார். உடனே விஷம் இறங்கிவிட்டது. உமிழ்நீருக்கு விஷம், உமிழ்நீர் விஷத்துக்கு நஞ்சு, அந்த நஞ்சை முறித்துவிடும் உமிழ்நீர். அது ஒரு முஃமினுடைய உமிழ்நீர், அத்தகைய தன்மை ஒரு முஃமினுடைய உமிழ்நீருக்கு இருக்கிறது. அப்ப இவர் செய்தது, அவருக்கு தேளுடைய விஷயத்திலிருந்து அவர் நீங்கிவிட்டார். ஒரு வருத்தமும் இல்லாதவரை போல எழும்பிட்டு போனாராம். அதுக்கு கூலியும் வாங்கியிருக்காங்க. அப்ப இந்த சம்பவத்தில் சில சஹாபாக்கள் சொன்னாங்களாம், நீங்க ஏன் கூலி வாங்கின, குர்ஆனைத்தானே ஓதினீர்கள், குர்ஆனை ஓதி கூலி வாங்க முடியுமா என்று கூட கேட்டார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து எல்லாத்தையும் சொன்னோன்னா அசபத்தும் என்று சொல்லிட்டாங்களே, நீங்க செய்தது சரியா செய்தீர்கள் என்றார்களே. அப்ப எதை எல்லாத்தையும் தானே சேர்த்து சொன்னாங்க, கூலி வாங்கினதையும் சேர்த்துத்தானே சரி என்று சொன்னார்கள். அப்ப கூலியும் வாங்கலாம், ஓதி பார்க்கலாம், தாயத்து கட்டலாம், கூலி, அதற்காக கூலியும் வாங்கலாம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, மனிதனுக்கு நோய் ஏற்படும், ஒரு முஃமினுக்கு, மனிதர்களுக்கு நோய் ஏற்படும். நோய் ஏற்பட்டால் வைத்தியம் உண்டு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மா அன்ஸலல்லாஹு தவாஅன் இல்லா அன்ஸல லஹு ஷிஃபா, எந்த நோயையும் அல்லாஹு தஆலா இறக்குவதில்லை, அந்த நோய்க்கு நிவாரணியை இறக்கியே ஒழிய. அப்ப எந்த நோய்க்கும் மருந்திருக்கு, எல்லா நோய்க்கும் மருந்துண்டு. அந்த மருந்துகள் இன்று பல விதமாக மனிதர்களுக்கு அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வைத்தியம் செய்திருக்கிறார்கள். அவர்களும் வைத்தியத்தை பற்றி சொல்லிக் தந்திருக்கிறார்கள். அவர்கள் காட்டிய மருந்தும் இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஷிஃபாஉ ஃபீ ஸலாஸின், 3 வஸ்துக்களில் நோய் நிவாரணி சுகம் இருக்கிறது என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன அது? ஒரு ஒன்று ஷர்பத்தி அசலின், தேன் குடியுங்கள், தேன் அருந்துங்கள். சுத்தமான தேனை
அருந்துங்கள், அதிலே சுகம் இருக்கிறது, நோய் நிவாரணி மருந்து இருக்கிறது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்ப தேன், சுத்தமான தேன் கிடைத்தா அதை குடிச்சு வாங்க. ரசூலுல்லாஹ் விரும்பி குடித்து வந்தாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜிபுல் ஹல்வா வல் அஸல், பெருமானாருக்கு இனிப்பும் தேனும், இனிப்பு ஹல்வா, இனிப்பான சாமான்கள் அவளுக்கு மிகவும் விருப்பமான சாமான். இனிப்பண்டா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, தேனிலே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயும் சொல்லி காட்டியிருக்கிறான், அதிலே அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான் ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், அதிலே மனிதர்களுக்கு மருந்து இருக்கிறது. தேனிலே தேன் பருகுவதில் மருந்து, தேன் மருந்தாகும், அதை பருகி வாருங்கள். வஷரத்தத்தி மிஹஜமின், இன்னொரு மூணு விஷயம் சொன்னாங்க. மூணுல சுகம் மருந்து இருக்கின்றாங்களே, ஒன்று தேன் இல்ல, இன்னொன்றுல என்ன மருந்து, வஷரத்தத்தி மிஹஜமின். இது எங்களுடைய ஊர்ல வளமையில இல்ல. அது என்ன, இரத்தம் குத்தி எடுக்கின்ற அந்த பொருளை கொண்டு உடலிலே கீறி இரத்தம் எடுக்கிறது, அதிலே சுகம் இருக்கிறது, மருந்து இருக்கிறது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த காலத்தில் அரபிகள் சொன்னாங்க, செய்தார்கள். வகையத்தி நாரின் வஅன்ஹா உம்மதி அனில் கையி. இன்னொரு விஷயம், அதிலேயும் மருந்து இருக்கி, ஆனா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை விரும்பல, அதை செய்ய வேண்டாம் என்று தடுத்தாங்க. அது என்ன, வகையத்தி நாரின், நெருப்பில இரும்ப காய்ச்சி சூடு போடுவேன், இரும்ப லேசா காய்ச்சி உடலில சூடு போட்டுக் கொள்வது, அதிலே நோய் நிவாரணி இருக்கிறது, அதிலே பல நோய்கள் குணமாகும். இதெல்லாம் அரபிகள் அது கொஞ்சம் பிரபலியமா இருந்துச்சு அந்த காலத்துல. நோய் வாரத்துக்கு முன்னாலேயே நமக்கு நோய் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று சூடு போட்டுக் கொள்வார்கள். அப்படியான வழக்கம் அரபிகள் இருந்தது. அதனால அதிலே நோய் நிவாரணி அது இருக்கிறது. ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உம்மத்தை அதை செய்வதை விட்டும் தடுத்தார்கள். ஏன், அது தன்னை வேதனைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது. நெருப்பை கொண்டு சூடு போடுவது தன்னுடைய உடலை மிகவும் வேதனைப்படுத்துவது. எனவே அதை அவர்கள் விரும்பவில்லை. எனவே தேன் அருந்தி வாருங்கள், அதிலே சுகம் இருக்கிறது, நோய்க்கு சுகம் இருக்கிறது. எனவே நோய் ஏற்படுகிறது. இந்த நோய் ஏற்படுவதற்குரிய காரணம் என்ன, மை யஅமல் சூஅன் யுஜ்ஸ பிஹி. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், எவனொருவன் தீங்கு இழைத்துக் கொண்டானோ அந்த தீங்குக்குரிய கூலியை பெற்றுக்கொள்வார். யாரொருவர் பாவம் செய்கிறாரோ அந்த பாவத்திற்குரிய கூலியை அவர் பெறுவார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறுகிறான். அப்ப நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களினால் தான் எங்களுக்கு நோய் ஏற்படுகிறது. நோய் ஏன் ஏற்படுகிறது, அந்த பாவத்துக்கு கஃபாரத்துல் மரம், இந்த பாவத்துக்கு பரிகாரமாகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த நோயை எங்களுடைய உடலிலே ஆக்குகிறான். அப்ப இந்த நோயின் மூலம் எங்களுடைய பாவங்கள் மரத்தில் உள்ள இலைகள் உதிர்வது போல் உதிர்ந்து போகுமா? நாளை மறுமையில் கேள்வி கணக்கின் பொழுது இவர் இலேசாக கேள்வி கணக்கின்றி தப்பக்கூடிய, தண்டனையிலிருந்து தப்பக்கூடிய ஒரு விஷயத்தை இவருக்கு கொடுக்கும் இந்த நோய். அதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய விஷயத்தை இட்டு நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன். ஏன், அவனுக்கு நோய் வந்தால் அல்லது ஒரு கஷ்டம் ஏற்பட்டால், துன்பம் ஏற்பட்டால் அவன் பொறுமை செய்கிறான். அதை விட்டும் அல்லாஹ் தஆலா அவனை சுகமாக்கினால், அவனை ஹலாஸ் பெறச் செய்தால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்கிறான். இத்தகைய ஒரு மூமினை பற்றி நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், வியந்து பேசியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் யாரு? அப்ப ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும்? நோய் வருகின்ற நேரத்தில் அந்த நோயை கொண்டு பொறுமை செய்பவராகவும், நோய் இல்லாமல் இருக்கின்ற காலத்தில் அல்லாஹ்வுக்கு மிகவும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் ஒரு முஃமின் இருக்க வேண்டும் என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். மா யுஸீபல் முஸ்லிம, ஒரு முஸ்லிமுக்கு எது நேரிடுவதில்லை, மின் நஸபின், எந்த துன்பமோ, வலா வஸபின்,
எந்த துக்கமோ வலா ஹம்மின் எந்த கவலையோ வலா கம்மின் எந்த மன வருத்தங்களோ ஏற்படுவதில்லை. ஹத்தா பிஷௌகத்தின் இஷாகுஹா ஒரு முள்ளு குத்துவது உள்பட பிறகு நோயோ துக்கமோ கவலையோ தொல்லையோ மனோவேதனையோ எதுவுமே ஹத்த ஷௌகத்தி ஒரு முள்ளு குத்துவதாக இருந்தாலும் ஏன் அது அப்படி ஏற்பட்டால் இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு இவர் செய்த பாவத்திற்கு அல்லாஹ் தஆலா அதை பரிகாரமாக்கியே ஒழியே. அப்ப அது அல்லாஹ் தஆலா இவர் செய்திருக்கின்ற பாவங்களுக்கு பரிகாரமாக ஆக்குவான். இப்படி எது ஏற்பட்டாலும், கவலை ஏற்பட்டாலும், துக்கம் ஏற்பட்டாலும், சலிப்பு ஏற்பட்டாலும், நோய் ஏற்பட்டாலும், ஒரு முள்ளு குத்தினாலும் அது எங்களுடைய பாவத்தை போக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் என்று நாங்கள் பொறுமை செய்ய வேண்டும். மருந்து செய்யக்கூடியவர்கள் மருந்து செய்ய முடியும், அதைத்தான் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சுன்னத்து வல் ஜமாத்தினர் செய்யக்கூடிய அனைத்திற்கும் ஆதாரம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.